S84 தமிழர்களுக்கு இனிய வணக்கம். எம்ஜிஆர் ஒரு சகாப்தம். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது என் கடமை. திரைப்படத்தில் எப்படி தனது முத்திரையான இந்த வரிகளை வைத்தாரோ, அன்று முதல் அவர் மறையும் வரை கடமை கடமை கடமை. அது குறித்தும் பல்வேறு அவருடைய ஆளுமை குறித்தும் நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு குரலார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். எம்ஜிஆர் தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை தெரிவிச்சுட்டே இருக்குது. அவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டுமணி இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கும் எப்படிலாம் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொண்டார் என்று கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. ரத்தத்தின் ரத்தமே அதற்கான விஷயங்களையும் முன்வைத்தீங்க. அதுக்கு முன்னிருந்த ஒரு உயிரோட்டமான நிகழ்வு. தொடர்ந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் நிறைய உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப எல்லோரும் மிக்க உணர்ச்சி நிகழ்ச்சியோடு பார்த்து பல விதமான கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். அண்ணாவை மனதில் வைத்து இன்னொரு விஷயம் கடமை மனதை வைத்து தான் அவருடைய தொடக்க கால திரைப்படங்களில் அவர் சொன்ன விஷயம் நிறைய கருத்துக்கள். திரைப்படங்கள் என்னென்ன கருத்து சொன்னாரோ அதை அரசியலையும் செயல்படுத்தினார். அதில் குறிப்பாக அவருடைய வள்ளல் தன்மை, அதை பற்றி உங்களுடைய பார்வை. புரட்சி தலைவர் என்று சொன்னாலே உடனே நினைவுக்கு வருவது அவருடைய கொடைத்தன்மை தான். 7 வள்ளல்களில் தமிழகத்தில் 8வது வள்ளலாக திறந்து வந்த புரட்சி தலைவர். கடையேழு வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள் இலக்கியத்தை உள்ளது. ஆனால் வாழ்ந்து நாம் பார்த்த வள்ளல் அவர் தான். அவருடைய கொடைத்தன்மை இன்னும் யாராலையுமே இதுவரைக்கும் நாம் பார்த்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதநேயம் மிக்க 19ஆம் 20 தமிழகத்தை ஈடு இணையற்ற கொடைவள்ளல். ஆமாம், வள்ளுவ பிறந்த ரொம்ப அழகாக சொல்லுவார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்று சொல்கிறார். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை, அதாவது இன்னொருக்கனுக்கு கொடுத்து அவன் முகம் அவன் வளர்ச்சிப்படுவதை, அவன் மகிழ்ச்சி அடைவதை பார்க்கிற இன்பம் இருக்கு. அதற்கு இணையானது எந்த இன்பமும் இல்லை. அதை தெரியாதவன் என்னன்னா தன்னை சொத்தை சேர்த்து வைத்து பிறகு அதை இழந்து விடுவான் என்று சொல்லுகிறார். ஒரு புரட்சிகரமான கருத்து அது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்றுகிறார். அதை தனக்காக வச்சுக்கிட்டு பின்னாடி அதை இழந்துருவான். நல்ல பிறருக்கு கொடுத்து அவன் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைவது தான் உண்மையான இன்பம் என்று சொல்லுகிறார். ஸோ அதை உண்மையிலேயே உணர்ந்து செயல்படுத்தியவர் புரட்சி தலைவர் அவர் தான். அதனால் அவருடைய வள்ளல் தன்மைக்கு நமக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை அவருக்கு. அவர் சொல்கிறார் ஒரு பேட்டியில், எனக்கு ரோல் மாடல் NS கிருஷ்ணன் தான், கலைவாணர் தான் எனக்கு ரோல் மாடல். ஸோ அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். ஸோ எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்குற இதில் என் கலைவாணரை மீறுவதற்கு யாருமே இல்லை. ஸோ அவர் தான் எனக்கு ஒரு உந்துதல். அவரை தான் நான் ஒரு நாயகனாக எடுத்துக்கொண்டு நானும் அந்த மாதிரியான சேவைகளை செய்ய ஆரம்பித்தேன். இயற்கையிலே எனக்கு அது இருந்தால் கூட அவரை பார்த்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் பிறர் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடையலாம், அதுக்கு இதுவே இல்லை அப்படின்னு. ஒரு தடவை என்னென்னா, கலைவாணர் நிறைய வாரி கொடுத்துருக்காரு. இப்போ போகிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. அவரு கடைசியில் வறுமையில் உடல்நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது புரட்சி தலைவர் அவரை பார்க்கறதுக்கு வராரு. புரட்சி தலைவர் எப்போ வருவாருன்னா, கலைவாணரை எப்போ தூங்குவாருன்னு கேட்டுக்குவாராம். மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தூங்குவாருங்க அப்படின்னு மருத்துவர் சொன்னாங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு தான் வருவாங்க. அவருக்கு தெரியாமல் அவர் தலைகாணிக்கு கீழே 100 ரூபா கட்டு வச்சுட்டு போயிடுவாராம். என்னன்னா, கலைவாணர் மாதிரி கொடுத்தவர் யாரும் கிடையாது. அவருக்கு நம் கையால் வாங்கி அவருக்கு கொடுக்கணுன்றது அவருக்கு எந்த விதத்தில் அது சரியாக இருக்குமோ என்று தெரியாது. அதனால அவருக்கு தெரியாமலே அவருடைய தலைகாணிக்கு அடியில் கொண்டு போய் அதை வச்சுட்டு வரோம் 100 ரூபா கத்தையா. ஒரு தடவை இவர் போகும் பொழுது கலைவாணர் முழிச்சிட்டு இருந்திருக்காரு.
இக்கட்டான பார்த்த உடனே பார்த்த உடனே கேட்டிருக்காரு. இக்கட்டான சூழ்நிலை. ஆமா பார்த்த உடனே கேட்டு, ராமச்சந்திரா நான் தூங்கும் போது நீ தலகாணிக்கு அடியில 100 ரூபாயே வச்சுட்டு போற, 100 ரூபா கட்டா வச்சுட்டு போற, இனிமே அது மாதிரி பண்ணாத, 100 ரூபா கட்டா வைக்காத, ஏன்னா நான் நிறைய பேருக்கு கொடுக்க முடியல, அதனால 10 ரூபா கட்டா வச்சா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு கொடுப்பேன், அதனால 100 ரூபா கட்டு வைக்காத. அவருக்கே உரித்த நகைச்சுவை இல்லை. ஆமா அப்படின்னு சொன்னாரு. பாருங்க அவருக்கு என்ன பாருங்க, அந்த பணத்தை கூட இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அது இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும், அது 10 ரூபா கட்டா இருந்ததா நல்லா இருக்குமேன்னு. 2 பேருக்கும் ஒரே சிந்தனை தான், அடுத்தவரை மகிழ்வித்து மகிழ்வோம். அதான் மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான அதான் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்ற. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. நீ உயிர் வாழ்வதே பிறருக்கு கொடுக்கறதுக்கு தான், வறியவருக்கு கொடுக்கறதுக்கு தான்டா உனக்கு இந்த உயிரே, அல்லாட்டி அது பிரயோஜனம் கிடையாது. நகை ஈகை இன்சொல் இகழாமை இவை 4 வகை என்ப வாய்மை குடியும். நல்ல குடியில பிறந்தவனாக இருந்தா அவனுக்கு இந்த குணம் இருக்கணும். அது புரட்சி தலைவருக்கு இருந்தது. அதனாலதான் நீங்க இந்த காலத்திலயும் அதனாலதான் இன்னைக்கும் மக்கள் நடிச்சிட்டு இருக்காங்களே. என்ன காரணம்? வேற எந்த நடிகனுக்கும் அந்த புகழ் கிடையாது, எந்த தலைவர்களுக்கும் அந்த புகழ் கிடையாது, எந்த மனிதனுக்கும் அந்த புகழ் கிடையாது. எப்படி? அதனாலதான் இன்னைக்கும் அவர் சினிமா துறையில இருக்கிறவங்க, இந்த ஸ்டண்ட் நடிகர்கள் வீட்டுலலாம் என்ன சொல்லுவாங்களா, வீட்டுல தண்ணிய வச்சுட்டு அடுப்புல தண்ணிய கொதிக்க வச்சுட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா இங்க இது கொல வந்துடும், என்ன நம்பி போலாம், போய் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து கொலை வைக்கலாம். நலிவுற்ற கலைஞர்கள் நிறைய பேருக்கு கேட்காமலே உதவி பண்ணாங்க, வாரி வாரி. அதே போல அவர் நம்பினவங்க அத்தனை பேருக்கும் அவர் உதவி பண்ணியிருக்கிறார். அவர் நம்பி கெட்டவர்கள், அது அவரே சொல்லுவார், என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் வீணாக போனவர்கள் தான் அதிகம், அதனால என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது. உதாரணத்துக்கு சினிமா துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்திரபாபு பத்தி சொல்லுவாங்க. சந்திரபாபு காமெடி நடிகர் இருந்தார்ல, அவர் வாடி வெட்டி ஏழைன்னு ஒரு படம் எடுத்தாரு, எம்ஜிஆர் வச்சு எடுத்தாரு. இந்த எம்ஜிஆர் சரியாக இது பண்ணல, அதனாலதான் அவர் நஷ்டப்பட, அதனாலதான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றலாம் ஒரு தவறான தகவல்ல சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே சந்திரபாபு இருக்காரு, அவரு ஒரு பெரிய சிறந்த நகைச்சுவை நடிகர். அவர் ஏராளமான, அவரே பாடுவாரு, பன்முகத்தன்மை கொண்ட, அவரே டைரக்ட் பண்ணுவாரு, படம் தயாரிச்சிருக்காரு, பெரிய நடிகர், ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவரு தன்னுடைய பணத்துல பெரிய வீடு கட்டியிருந்தாரு, கிரீன் வேஸ் ரோட்ல இருந்து அந்த வீடு இருந்தது. அந்த வீடு ஒரு படத்துக்காக போய் அடகமானம் வச்சுட்டார். அந்த அடமானம் வச்சவங்க கீதாலயா ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு, கீதாலயா ஃபைனான்சியல்ஸ்ன்னு குடியாத்தம், எனக்கு தெரிஞ்சவங்க, KM கோவிந்தராஜ் முதலியார்னு சொல்லி, அவருடைய தம்பி தான் ஒரு கணபதி முதலியார், அவர்கிட்ட தான் இந்த அடகு வச்சிருக்காரு அவர். அந்த வீட்டை போய் இவர் அடகு வச்சு பணம் வாங்கிட்டாரு, பணத்தை திருப்பி கொடுக்கல, வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு, சந்திரபாபுடைய வீடு. உடனே தகவல் எம்ஜிஆருக்கு போகுது. உடனே எம்ஜிஆர் உடனே வருத்தப்பட்டு, என்ன இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லி தாம் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வீட்டை மீட்டு சந்திரபாபுக்கு கொடுக்குறாரு. உடனே சந்திரபாபு என்ன இதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு 10 மாசம் போன உடனே திரும்பவும் அந்த வீட்டை அடமானம் வைக்கிறாரு. இதை படத்துக்கு பணம் வேணும் அப்படின்ட்டு சந்திரபாபு திரும்பவும் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி வீடு ஏலத்துக்கு வந்துடுச்சு, அதனால என்ன இப்போ ஒன்றும் கட்ட முடியல அப்படின்னு. உடனே அதை பார்த்துட்டு எம்ஜிஆர், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி அடி மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உன்னுடைய கைக்கு தகுந்த மாதிரி தான் நீ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் மீட்டு கொடுக்குறாரு. அதுல என்டாஸ்மெண்ட் இருக்கு. எம்ஜிஆர் நேரடியாக பணம் கொடுத்துருக்காரு. பணம் கொடுத்து திரும்பவும் அதை மீட்டு திரும்பவும் சந்திரபாபு கொடுக்குறாரு. 3ஆம் முறையாக மீண்டும் அந்த வீட்டை வைக்கிறாரு சந்திரபாபு. எம்ஜிஆர் தான் இருக்காரு அப்படின்னு. ஆமா, வச்சு திரும்பவும் ஏலத்துக்கு வருது. ஏலத்துக்கு வரும்பொழுதுதான் எம்ஜிஆருக்கு கோவம் வருது. நான் ஒரு முறைக்கு பல முறை சொன்னேன், பல தடவை நான் உனக்கு பணம் கொடுத்துருக்கேன், மீட்டு கொடுத்து, நீ நீ இதா பழக்கமா வச்சிருக்க, இதுதான் உனக்கு கடைசி தடவை, இனிமே நான் மீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அதை மீட்டு கொடுத்துடுறாரு. 3வது முறையும் 3வது என்டாஸ்மெண்ட் இருக்கு அந்த
டாக்குமெண்ட்ல. ஏன்னா அந்த வீடு இந்த கிரீன்வேஸ் ரோட்ல இருந்தது பெரிய வீடு. கார் வந்து இதுக்கே போகும், பெட்ரூமுக்கே போகும். அந்த மாதிரி கட்டியிருந்தார் சந்திரபாபு. ஸோ அந்த வீடு அது. அப்புறம் மீண்டும் கொஞ்ச நாள் போச்சு. போனதுக்கப்புறம் மீண்டும் இதே சந்திரபாபு அந்த வீட்டை கொண்டு போய் அதே கீதாலயா ஃபைனான்சர்கிட்ட கொண்டு போய் அடகு வைக்கிறார். அதையும் பணத்தை கட்டாம மீண்டும் அது ஏலத்துக்கு வருது. வருகிற பொழுதுதான் புரட்சி தலைவர் சொல்றாரு, இனிமே நான் மீட்டு கொடுக்க மாட்டேன். நேரம் வாங்கிட்டு அந்த இது பழக்கம் இல்லை, எப்படியும் பணம் வாங்கிடலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் மீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஸோ இதைத்தான் சந்திரபாபு எம்ஜிஆர் எனக்கு வீட்டை மீட்டு கொடுக்கல அப்படின்னு வெளியே சொல்லி தவறாக செய்தி பரவி விட்டது. எம்ஜிஆர் தான் சந்திரபாபுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாரு, அவர் படத்தில் நடிச்சு கொடுக்கல அப்படின்ற ஒரு தவறான செய்தி. உண்மையிலே நடந்தது இதுதான். அந்த வீட்டை ஏறக்குறைய 3 தடவை அவர் மீட்டு கொடுத்துருக்கிறாரு. 4வது தடவை தான் நான் மீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால தன்னை நம்பியவர்களை அவர் என்றைக்குமே ஏமாற்றியது கிடையாது. நம்பாதவர்கள் கெட்டவர்கள் தான் அதிகம். அது இது மட்டும் இல்லை, அவருடைய காரை கூட இவர் தான் மீட்டு. அந்த கார் கூட இப்போ இன்னைக்கும் எம்ஜிஆருடைய பேர்ல இருக்கு இந்த என்டாஸ்மெண்ட். சந்திரபாபுனுடைய காரு அதையும் அவர் அடமானம் போட்டு அதற்கும் அவர் பணம் கட்டி மீட்டு கொடுத்தது. அந்த காரனுடைய நம்பரோட அவருடைய எம்ஜிஆருக்கு பணம் கட்டினதுக்கு அந்த நம்பர் இருக்கு அதுல. அதுவும் அதே கீதாலயா ஃபைனான்ஸ் கிட்ட தான் இருக்கு. எம்ஜிஆர் பணம் கொடுக்கலன்னு சொல்லி சந்திரபாபு போய் சத்தம் போட்டு வந்துடுறாரு எம்ஜிஆர் கிட்ட. சத்தம் போட்டு வந்த உடனே எம்ஜிஆர் அதை கண்டுக்கல, விடல. அதன் பிறகு அது அவங்களுடைய பிரதரை சொல்லியிருக்காரு. அதன் பிறகு கிறிஸ்மஸ் வருது. அவர் கிறிஸ்டியன், சந்திரபாபு கிறிஸ்டியன் வருது. கிறிஸ்மஸுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவருடைய உதவியாளர்கிட்ட பணத்தை கொடுத்து, பணம் இல்லாமல் அவன் கஷ்டப்படுறான், கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தாராம். எவ்வளவு பெருந்தன்மை. ஆமா. அதனால தன்னை நம்பினவர்களை அவர் என்றைக்குமே ஏமாற்றதில்லை. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனித பண்பு உடையவர். அதனாலதான் நாம் இன்றைக்கும் அவரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணும் இல்லை, இவர் முரசொலி மாறன் எங்கள் தங்கம்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துக்கு அவர் சொல்றாரு, முரசொலி பத்திரிகையிலையும் வந்திருக்குது, குமுதம் பத்திரிகையில வந்தது, எல்லா பத்திரிகையிலும் வந்தது. அவர் அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவிலேயும் அது ஒரு விழா இல்லை, படத்து விழாவில் முரசொலி மாறன் பேசுகிறார். என்னதுன்னா, இந்த படத்துல அட்வான்ஸ் எதுவுமே வாங்காம புரட்சி தலைவர் எங்களுக்காக நடிச்சு கொடுத்தாரு. அவர் மட்டும் இந்த படத்துல நடித்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தெருவுக்கு வந்திருப்போம். கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, ஒண்ணுமே இல்லை. நானு, கருணாநிதி, கலைஞர் எல்லாமே ரோட்டுக்கு வந்திருப்போம். அவர் நடித்து படமே வாங்காம எங்களுக்கு நடித்து கொடுத்த காரணத்தினாலதான் இன்றைக்கு எங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம்னா அதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. அவர் அதை பெருந்தன்மையானவர்ன்றதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி, அந்த ஐஏஎஸ் அதிகாரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால் ஏறக்குறைய திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்படுறவர். அவர் எப்பொழுதுமே அவர் கருணாநிதி வீட்டில் தான் இருப்பார். அவர் அப்படிப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி. ஆட்சி மாறிச்சு, புரட்சி தலைவர் முதல்வர் ஆகிட்டாரு. இவரை கொண்டாந்து ஒரு பதவியில் போட்டிருந்தாங்க விளையாட்டு துறையில். ஸோ இவர் நாகர்கோயிலில் புரட்சி தலைவர் போகிறார். போன உடனே அந்த விளையாட்டு துறையில் சம்மந்தப்பட்டதுனால அவரும் அங்கே வந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே புரட்சி தலைவர் என்ன இவரையா இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உதவியாளரில் கேட்குறாரு. கேட்ட உடனே இவர் தான் அந்த துறையினுடைய செக்ரட்டரி அப்படின்னு சொன்ன உடனே அதை பார்த்து அவர் கொஞ்சம் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசலை. அவர் இல்லைப்பா இதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்துடுது. அதன் பிறகு சிறிது நாள் கழித்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஃபைல் புரட்சி தலைவர்கிட்ட போகுது. அவருக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியா பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரமோஷனுக்காக போகுது. ஸோ அவர் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரிகள் எழுதி வைக்கிறாங்க, இவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. உடனே புரட்சி தலைவர் அதை படித்து பார்த்துட்டு
இல்லை, அவங்க வாழ்க்கையில் அதிகாரிகளுடைய வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால் இதை நாம் தடை செய்யக்கூடாது, அதனால் ப்ரமோஷன் கொடுக்கலாம் என்று எழுதுகிறார். பல இடங்கள்ல தன்னுடைய எதிரிகளுக்கும் நன்மையை செய்யக்கூடியவர். அதே போல் நீங்கள் கண்ணதாசன் எடுத்துட்டா கூட, கண்ணதாசனுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்தது. இருந்தபோது இவர் பதவிக்கு வந்த உடனே அரசவை கவிஞராக அவரை நியமித்தார். அவர் இறந்த பொழுது அவருடைய சவ ஊர்வலத்தில் இவர் தான் தூக்கிட்டு போனார், புரட்சி தலைவர் தான். ஆனால் தொடக்க காலத்தில் அவருடைய திரைப்பயணத்துக்கு முக்கியமா பாடல் மூலமா வலு சேர்த்தவர் கண்ணதாசன். அதெல்லாம் மனதில் வைத்துதான். அதே போல எம்.ஆர். ராதா அவ்வளவு நடந்து கூட எம்.ஆர். ராதா இறந்த பொழுது உடனே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் சொல்லி அங்கே கலெக்டருக்கு உத்தரவு பிறப்பித்து அவர் ராதா ரவியோட பேசி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் என்று அதற்கான ஏற்பாடுகள் பண்ணார். அதனால எல்லா விதத்திலையுமே மனித பண்புகளை மதித்தார், மனித நேயத்தை வெளிப்படுத்தினார். அதுதான் குறிப்பிடக்கூடிய விஷயம். ஆமா, தொண்டர்களை ஆச்சரியப்பட வைத்த நிகழ்வு, அவர்களே வியந்து பார்த்த முக்கிய தருணம் ஏதாவது இருக்கா? இல்லை, அது பல நிகழ்வுகள் இருக்கு. தொண்டர்கள் உண்மையிலேயே இப்படிலாம் நடக்குமான்னு கூட நினைச்சிருக்காங்க. அதனால பல தொண்டர்களை சாதாரண நிலையில இருந்தவங்களெல்லாம் கொண்டு வந்து எம்எல்ஏவும் அமைச்சராகவும் மாத்தினார் நிறைய பேர். ஆமா, தொண்டர்கள் திருமணத்துக்கு பத்திரிகை கொடுத்தாங்கன்னா எப்படியாவது அங்கே போகணும்னு நினைப்பாரு. பெரும்பாலும் தலைவர்களுடைய திருமணத்துக்கு கூட அவர் தவற விட்டுருவாரு. ஆனால் தொண்டர்கள் திருமணம் பண்ணால் அதுக்கு ஏதாவது போகணும் அல்லது உதவியாவது எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த நேரத்தில் போனா கூட மறுபடியும் கூட போய் விசாரித்த நிகழ்வுலாம் நிறைய சொல்லுவாங்க. மதுராந்தகம் பக்கத்தில் ஏதோ ஒரு தொண்டர் பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப எம்ஜிஆர் எப்படியும் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அன்னைக்கு பார்த்து அவருக்கு புரட்சி தலைவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான கூட்டம், அதனால அவரால் போக முடியல. ராத்திரி 12 மணிக்கு வண்டியை எடுத்துக்கிட்டு ரொம்ப இன்டீரியரான இடமா அது, கிராமம் அது உள்ளார போய் அந்த தொண்டரனுடைய வீட்டுக்கு முன்னாடி கார் நின்ன உடனே ஒன்றும் புரியலையா அவனுக்கு. எல்லாம் காலையில அப்பதான் விடிஞ்சா கல்யாணம், அதனால கல்யாணத்துக்கு போக முடியாது அப்படின்னு. ஆமா, தடாபுடான்னு எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஊரில் தெரிஞ்சு அவங்க இதெல்லாம் திரண்டு வரத்துக்குள்ளே அவங்க அங்கேருந்து கிளம்பி வர்றது பெரிய விஷயம். போய் பார்த்துட்டு திரும்ப வந்திருக்கிறார். தொண்டர்களை உணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறார். ஆமாம், அது இதெல்லாம் நிறைய தலைவர்களை பின்பற்றக்கூடிய விஷயம். ஆமாம், இதெல்லாம் அந்த காலத்தில் உண்மையிலேயே தலைவரை பார்த்து பல அமைச்சர்களும் அதே மாதிரி போக ஆரம்பிச்சாங்க. இதர கட்சி தலைவர்கள் இப்படி நடந்துக்கிட்ட வரலாறு நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அதனால அவருடைய புகழை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கலாம். நெஞ்சார்ந்த நன்றி சார்.